மகாநதி 94ல் ரிலீஸ் ஆயிடுச்சு. 94ல் ஒரு சின்ன பேக்ரவுண்ட் பிட் மகாநதியில் இளையராஜா சார் போட்டது அப்போ எவ்வளோ சந்தோஷம் கொடுத்ததோ அதே சந்தோஷம் இப்போ 32 வருஷம் ஆயிடுச்சு. இப்போவும் எப்படிடா அதே சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போதான் அதை கேட்டுட்டு ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு வந்துட்டேன். என்னன்னா ஜெயில் சீன், மகாநதியில ஜெயில் சீன் வந்து ரொம்ப இன்டென்ஸ் ஐகானிக் சீன். கமல் வந்து ஜெயில இருக்காரு, அப்புறம் பெரியவள் ஆயிடுறா. கமல் அப்பதான் அவளை ஃபர்ஸ்ட் டைமா தாவணியில பாக்குறாங்க. தாவணியில அப்படி பார்த்த உடனே குட்டியா ஒரு மங்களமா ஒரு சின்ன ஒரு பிட்டு இளையராஜா சார் கொடுத்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொடுத்துட்டு அப்படியே வந்து அப்புறம் அப்படியே பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப லைட்டா அந்த சீன்ல போயிட்டே இருக்கு. இருக்கிற இடமே தெரியல அந்த மியூசிக், ஆனா இல்லைன்னா நம்ம மிஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு மியூசிக் பேக்ரவுண்டாங்க ரொம்ப ரொம்ப இன்டென்ஸா இருக்கும் இந்த சீன். யாரா இருந்தாலும் அழகு வந்துடும். அப்புறம் வந்து திடீர்னு ராஜேஷ் தான் ஜெயிலர், அவர் வந்து கத்துறாரு, விசிட்டிங் டைம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கத்துன உடனே மியூசிக் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அந்த சீனோட இமோஷன்ஸ் நம்ம ஆஸ் ஆடியன்ஸ் நமக்கு அப்பதான் அப்படியே செட்டில் ஆகுது. அப்போ கிரில்லில் இந்த பக்கம் கமல் பேக் டு ஜெயில் இப்படி போறாரு, இந்த பக்கம் சுகன்யா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ கமல் வந்து சுகன்யா பார்த்து தேங்க்யூ இதெல்லாம் சொல்றாரு. அதை ராஜேஷ் அங்கிருந்து பார்த்து என்ன பேசிட்டு இருக்கீங்க, 3 பேர் தான் அவங்களுக்கு அப்படி, இவங்க யாரு, ஏன் பேசுறீங்க அப்படின்னு ஏதோ கத்திடுறாரு. அப்படியா விஷயம், இதுக்கு ஒரு மனு கொடுங்க, இந்த மாதிரி நாங்க காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ராஜேஷ் அவர் டைலாக் பேசுறாரு. காதலிக்கிறோம், அந்த காதல்ங்கிற வேர்டு ராஜேஷ் சொன்ன உடனே இந்த பக்கம் இளையராஜா சாரோட மியூசிக் அப்படின்ட்டு அந்த மியூசிக் கேட்ட உடனே அந்த அவ்வளோ இன்டென்ஸா போயிட்டு இருந்த சீன். அப்பதான் நம்ம அழுது தியேட்டர்ல இல்லாம நம்ம எப்படி கண்டிப்பா அழுதுருப்போம். அதுக்கப்புறம் அப்படியே சைலன்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் திடீர்னு இந்த மியூசிக் வந்து இவங்க காதல்னு சொல்றதுக்கும் இந்த மியூசிக்குக்கும் அந்த பக்கம் கமல் இந்த பக்கம் சுகன்யா பார்த்து நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். டக்குன்னு அப்படியே இமோஷன்ஸா அப்படியே அப்லிஃப்ட் ஆகி எடுத்துட்டு போயிட்டாரு இளையராஜா சார். இந்த பர்டிகுலர் பிட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கண்டிப்பா நான் சொல்லுவேன்.